பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஞானி சபரி இருக்கார் இல்லையா? அவருக்கு எல்லாம் தெரியும். ரொம்ப ஞானம் பெற்றவர். இப்போது நேற்று வந்து கெமி அண்ட் எஃப்ஜேக்குள்ள ஒரு பிரச்சனை வரும்போது கூட கெமியை போய் கன்சோல் பண்ணுறார். நம்மலாம் யார்? ஒரே டீம். நம்ம அடிச்சுக்கலாமா? நமக்கு எஃப்ஜேவை பற்றி தெரியும் இல்லையா? அவன் ரொம்ப சின்ன பையன். அவன் உன்கிட்ட உரிமையாக பேசியிருப்பான். அதுக்கு கோப்பப்படலாமா? அதை அவன்கிட்ட சொல்லி புரியவை. டாஸ்கில் இப்படி நீ நடந்துக்கிட்டடா அப்படின்றத புரிய வைக்கணுமே தவிர சண்டை போடக்கூடாது அப்படின்னு எல்லாரையும் சமாதானம் பண்ணி நடுநிலையாக நிற்கிறேன்ற பேரில் நடிச்சுக்கிட்டு இருக்க நம்ம சபரியோட ரியல் ஃபேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் ஆகுது. அதுவும் ஒரு டாஸ்க்குன்னு வரும்போது அந்த கோபம் வரும்போது உண்மையான முகம் வெளியே வருது. இப்போ நேற்றே பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஜே அண்ட் சபரி சேர்ந்து காலை நக்கிறது. எஃப்ஜே வந்து சபரி காலை நக்குனார். ஸோ இவரும் அதுக்கு கோஆப்ரேட் பண்ணார் இல்லையா? அதாவது பார்வதி வந்து வேலையாகணும் அப்படின்னா யார் காலை வேணாலும் பிடிப்பா அப்படின்றதுக்காக அவங்கள அப்படி இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி நைட் ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. யார் யார் அப்படின்னா சபரி, கனி, கெமி, எஃப்ஜே, ஆதிரி 5 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கனி சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம ஒரு கேங்காக ஃபார்ம் ஆகிட்டோம் அப்படின் போது சபரி, ஐயோ இல்லை நான் கேங்லாம் இல்லை அப்படின் போது அப்படிலாம் ரொம்ப பதறாத, டெஃபினட்டாக வெளியே நம்ம ஒரு கேங்காக தான் தெரியும் அப்படின்னு அவங்க சொல்லவும், கெமி இருந்துட்டு நம்மளாம் நல்ல கேங்காக இருந்தாலுமே நம்ம நியாயத்துக்கான போராடுற கேங் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்மளோட இவர் சபரி உண்மையை உளர ஆரம்பிச்சிட்டார். என்ன அப்படின்னா கனி கேட்குறாங்க, எஃப்ஜே கிட்ட அவள் பார்வதி வேலை வாங்குறத பற்றியா, கை கால் பிடிச்சி விட மாட்டேன்னு சொன்னதுனால டீ எடுத்து கொடு அப்படின்னு கேட்டா அப்படின்னு. அப்போ நம்மளோட ஆதரன்ட்டு, ஆமாம் நானும் தான் டீ எடுத்து கொடுத்தேன் அவளுக்கு. ஆனால் எஃப்ஜே சொல்கிறா, நான்லாம் செய்ய மாட்டேன்னு அவளுக்கு தெரியும், அதனால தான் உங்களை கேட்டுட்ருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சபரியோட உண்மை முகம் அப்படி வந்து எட்டி பார்த்துட்டு போச்சு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த டீ நல்லா சூடாக இருந்துச்சு, எடுத்து அவன் மேலே கொட்டிடலாமான்னு நினச்சேன், எடுத்து கொடுக்குற மாதிரி அவன் மேலே கொட்டி விட்டுறலாம்னு நினச்சேன், சரி அப்புறம் விட்டுட்டேன் அப்படின்றார். சார் என்ன சார் இது? இதே நீங்கள் தான் சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கிறீங்க, உங்கள் பவரை யூஸ் பண்ணி அவங்கள வேலை வாங்குறீங்க. என் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய் அங்கே வெயி, எனக்கு அதை எடுத்து கொடு இப்படின்னு நீங்கள் வேலை வாங்குறீங்க. கேட்டால் நாங்கள் சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கோம், இது எங்கள் பவர், நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி கியூசியில் அவங்க இருக்காங்க. ரூல் புக்லேயே அவங்கள நீங்கள் எப்படி தாஜா பண்ணியாவது உங்கள் வேலையை நடத்திக்கலாம். நீங்கள் வந்து கியூசியை எப்படி வந்து கவனிக்கிறீங்களோ அதுக்கு பொறுத்தும் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க மார்க் கொடுப்பாங்க அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க ஒரு கியூசியாக இருக்கும்போது அவங்களோட அந்த ப்ரிவிலேஜை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு ஒரு பவர் இருக்குது அப்படின்னு அவங்க அதை யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு தான் டாஸ்க்குன்னு புரியுமே சார். உங்கள் கேங்குக்கு சொல்கிறீங்க, இல்லை மற்ற யார் கூட பிரச்சனை வந்தாலும் கேம்ன்றது வேறு, பர்சனல்ன்றது வேறு. இங்கே நம்ம வந்து கேமாக விளையாடணும். ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படின்னா அது கேமாக விளையாடி முடிச்சுட்டு அப்புறம் பர்சனலாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுற உங்களுக்கு புரியலையா? இது ஒரு ஜூஸ் டாஸ்க். இந்த டாஸ்கில் மட்டும்தான் பார்வதி ஒரு கியூசியாக இருக்கா. அந்த கியூசியாக இருக்கிற பவரை வந்து யூஸ் பண்ணணுன்றதுக்காக உங்களை எல்லாரையும் அவள் வெறுப்பேற்றுறதாவே இருக்கட்டும். ஆனால் அந்த டாஸ்கில் தானே பண்ணுறீங்க. அப்போ அந்த டிஃப்ரென்சேஷன் ஏன் சார் உங்களுக்கு தெரியல? இப்போது சுபிக்ஷாவும் பார்வதிக்கும் ஆகவே ஆகாது. ஆனால் சுபிக்ஷா நேற்று பார்வதி என்ன சொன்னாலும் செஞ்சாங்க. எனக்கு சாப்பாடு ஊட்டி விடணுமா, ஊட்டி விடணும். அந்த இது போமோகிரனேட்டில் எனக்கு உடச்சி கொண்டு வந்து பவுலில் வைக்கணுமா, வைக்கணும். வேணும்னே போயிட்டு சுபிக்ஷாவோட பாட்டில் ஏதாவது லைட்டாக தள்ளி விட்டுட்டு அந்த தண்ணியாக கொட்டியிருக்கும். கொட்டினதும் ஐயோ சுபிக்ஷா உங்கள் ஜூஸ் கொட்டிருச்சு, கோப்பப்படுறீங்களா அப்படின்னு பார்வதி கேட்டால், மேடம் இல்லை மேடம் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னாங்க. ஸோ அப்படி எல்லாத்தையுமே சுபிக்ஷா பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன காரணம்? ஏன்னா அவங்க கியூசின் அவங்க பவரை யூஸ் பண்ணுறாங்க. சரி பரவாயில்ல, அது ஒரு கேம் தானே அப்படின்னு அந்த சின்ன பொண்ணுக்கு இருந்த புரிதல் கூட ஏன் சபரிக்கு இல்லை? ஸோ சபரி என்னதான் வந்து தான் ஒரு நல்லவன், நான் வந்து ஒரு ஆரி அண்ட் முத்துக்குமரனோட மிக்ஸ் அப்படின்ற மாதிரி காமிச்சுக்க ட்ரை பண்ணாலும் அவரோட உண்மையான அந்த முகம் இருக்கு இல்லையா, அது அப்படியே வெளியே வருது. அவரோட கேங் கூட பேசும்போது அவரை மீறி அவரோட அந்த கோபம் வெளியே வருது. ஸோ அவருக்குள்ள நல்ல கோபம் வரும், சபரிக்குள்ள நல்லா கலாய்க்க முடியும். ஆனால் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி மக்களுக்கு இப்படி இருந்தால் பிடிக்கும், நடிச்சுக்கிட்டே நல்ல மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுறாருன்றது தெரியுது. ஸோ ஒன்றும் இல்லை, டெஃபினட்டாக வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ஸ் அடுத்த வாரம் வரப்போகிறாங்க. அவங்க போட்டு மிதிச்சாலே சபரியை தெரிஞ்சிடும், என்னடா நடிச்சிட்டு இருக்க அப்படின்னு வெளியே பேசுறது மட்டும் உள்ளே தெரிஞ்சிச்சின்னு வைங்களேன். ஏன்னா வந்ததுமே ஒருத்தரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு ரிவ்யூ கொடுக்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சபரியை போட்டு பொழந்தாலே போதும், சபரிக்கும் பயம் வந்துடும். ஸோ கொஞ்சம் மாதிரி இந்த இடத்துல நீங்கள் கோபப்படுறது தப்பே கிடையாது. உங்கள் கோபம் நியாயமாக இருந்தால் அதை எல்லாரும் அக்செப்ட் பண்ணுவாங்க. எல்லா இடத்துலையும் ஞானி மாதிரி 2 பக்கமும் பேசணும், விட்டு கொடுக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. நீ உண்மையாக இருந்தால் போதும். அந்த உண்மை தான் இப்போ இருக்கிற வீட்டில் அங்கே பிரச்சனையாக இருக்குன்றதா உண்மை. ஸோ பாப்போம். இப்படி வந்து டீயை ஊற்றணும் இவங்க சொன்னாங்க இல்லையா, நம்ம பார்வதி
ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த வீட்ல வந்துட்டு நாங்க கியூசி பண்ணுறோம், டேபிளை போட்டு உடைக்கிறாங்க, எங்களை அச்சுறுத்துறாங்க, இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அதே மாதிரி தான் நான் தெரியாமல் பண்ணிட்டேன்ற பேரில் அவங்க மேலே டீயை ஊற்றி விடணும், அவங்கள கீழே தள்ளி விடணும், இப்படின்ற மாதிரி நிறைய பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரோட உண்மை முகமும் டே பை டே வந்துட்டே இருக்குது. ஸோ பாப்போம் இன்னும் வேறு எல்லாம் நடக்குது, அது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.